நிகிதா வணக்கம். நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரியானதுதான். தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலின் போது அவர் வழங்கிய பல்வேறு வாக்குறுதிகளின் அடிப்படையில் முக்கிய வாக்குறுதியாக தமிழகம் முழுவதும் குறிப்பாக அனைத்து அரசு அலுவலகங்களிலும் லஞ்சம் முழுமையாக ஒழிக்கப்படும் என்பதை முதன்மையாக தெரிவித்தார். அதற்கு ஏற்ப தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையும் தினந்தோறும் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று வரை லஞ்சம் ஒழியாத ஒரு குரலாகவே அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது. ஒழியாத லஞ்சமும் ஓயாத லஞ்ச ஒழிப்பு சோதனையும் என்றே குறிப்பிட வேண்டும். இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையின் போது பார்த்தீர்கள் என்றால் சுண்டலிகள் சிக்குவதாகவும் பெருச்சாளிகள் சிக்காமல் இருக்கிறார்கள் எனவும் பொதுமக்கள் தினந்தோறும் கேள்விகளை எழுப்புகின்றனர். சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாநகரங்களில் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து இது குறித்து கேட்டபோது பல்வேறு கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்றனர். தினந்தோறும் நடைபெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கட்டுக்கட்டாக லஞ்ச பணம் சிக்கினாலும் லஞ்ச முதலைகள் லஞ்ச ஒழிப்பு சோதனையின் போது சிக்குகிறார்களா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் அவ்வப்போது சோதனை நடத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை மக்கள் பணி செய்ய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அலுவலர்களின் லஞ்ச வேட்டைக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது என்ற கேள்வியே அனைத்து பொதுமக்களாலும் சத்தியம் தொலைக்காட்சியிடம் நேரடியாக தெரிவிக்கப்பட்டது. கட்டுக்கட்டாக பணத்தை பறிமுதல் செய்யும் லஞ்ச ஒழிப்புத்துறையை நோக்கி மக்கள் சரமாரியான கேள்விகளை முன்வைத்துள்ளனர். அந்த கேள்விகள் என்னவென்று ஒவ்வொன்றாக நாம் விரிவாக பார்க்கலாம். எங்கெங்கு எவ்வளவு லஞ்ச பணம் சிக்கியது என்ற விவரங்களை வெளியிடும் லஞ்ச ஒழிப்பு துறை லஞ்ச பணத்துடன் சிக்கிய அரசு அலுவலர்கள் மீதான நடவடிக்கை விவரங்களை ஏன் வெளியே சொல்வதில்லை என்ற கேள்வி முதன்மை கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. முதல் தகவல் அறிவிக்கை, அதாவது இந்த எஃப்ஐஆர் மற்றும் கைது நடவடிக்கை குறித்த விவரங்கள் வெளிப்படையாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை முடிந்த பிறகு ஏன் வெளியே வரவில்லை என்பதே முக்கியமான அடுத்த கேள்வியாக இருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு சோதனையில் சிக்கிய அரசு அலுவலர்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை ரீதியாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அவர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார்களா? ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என்பது போன்ற இந்த லஞ்ச ஒழிப்பு துறையின் பின்தொடர்தல் தகவல்களை மக்களுக்கு ஏன் முறையாக தெரியப்படுத்த மறுக்கிறார்கள் என்ற கேள்வியும் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகிறது. லஞ்ச ஒழிப்பு சோதனையின் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் கீழ்மட்ட ஊழியர்கள், அதாவது சுண்டலிகள் மட்டுமே குறிவைத்து சிக்குகிறார்கள். லஞ்சத்தில் திளைக்கும் முக்கிய புள்ளிகளையும் பெரிய திமிங்கலங்களையும் கண்டறிந்து அமலப்படுத்தாதது ஏன் என லஞ்ச ஒழிப்பு துறையை நோக்கி பொதுமக்கள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர். சோதனைகளை விரிவுபடுத்தி லஞ்சத்திற்கு மூளையாக செயல்படும் பெருச்சாளிகளை பிடிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை தயங்குகிறதா? அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவது தவிர பல்வேறு துறைகள் பல்வேறு இடங்களில் மாலை நேரங்களில் பினாமிகள் மூலமாக, ஆன்லைன் மூலமாக, மூன்றாவது நான்காவது ஏன் ஐந்தாவது ஆட்கள் மூலமாக வசூல் வேட்டை தமிழகம் முழுவதும் கொடிகட்டி பறக்கிறது. இந்த சோதனைகளில் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் இந்த சோதனைகளில் சிக்கும் தொகை சிறிய அளவு, ஒரு சிறு துளி மட்டுமே. உண்மையாக தோண்டி எடுத்தால் பல கோடிகளை தாண்டும் லஞ்ச பணத்தை கைப்பற்றுவதை காட்டிலும் அதன் முழுமையான வேர்களை கண்டறிவதே லஞ்ச ஒழிப்புத்துறையின் உண்மை பணியாக இருக்க வேண்டும் என பொதுமக்கள் கருத்தினை தெரிவிக்கின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் வெறும் கண் துடைப்பாகவோ அல்லது சம்பிரதாய நடவடிக்கையாகவோ நின்றுவிடக் கூடாது என்றும் லஞ்ச பணத்துடன் சிக்கும் கையும் களவுமாக சிக்கும் அரசு அலுவலர்களின் புகைப்படத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை போல தினந்தோறும் வெளியிடலாமே என்ற கோரிக்கையும் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகிறது. லஞ்ச பேர்வழிகளின் புகைப்படத்தை பொதுவெளியில் லஞ்ச ஒழிப்புத்துறையே வெளியிட்டால் லஞ்சம் வாங்குவோருக்கு அது ஒரு பயத்தினை ஏற்படுத்தும் என்பது பல சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக சத்தியம் தொலைக்காட்சியிடம் முன்வைக்கப்பட்டது. பொதுமக்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை குறித்து அவர்களது அன்றாட செயல்பாடுகள் குறித்து திருப்தி தெரிவித்தாலும் இதனுடைய ஆணிவேரை கண்டுபிடித்து முழுவதுமாக நீக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது. பொதுமக்கள் அரசு துறைகளுக்கு சென்று தங்களது பணிகளை பார்க்கும் போது அவர்களிடம் லஞ்சம் பெறும் நடவடிக்கைகள் தவிர அரசு அலுவலகங்களில் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றத்திற்கு கணிசமான தொகை லஞ்சமாக பெறப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நேர்மையாக பணிபுரியும் அரசு ஊழியரின் நியாயமான பதவி உயர்வு மற்றும் அதை தொடர்ந்த பணியிட மாற்றங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் மூலம் நடைபெற்றாலும் கவுன்சிலிங் முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களை சென்னை தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து அவர்களின் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றத்திற்கு ஒரு தொகையை வாங்குவதாக நேர்மையான அரசு ஊழியர்கள் சத்தியம் தொலைக்காட்சியிடம் புலம்புகின்றனர். லஞ்ச பேர்வழிகளால் நேர்மையாக பணியாற்றும் அரசு அலுவலர்களின் பதவி உயர்வு, பணியிட மாறுதல்களும் பெரும் சிக்கல்கள் உருவாகுவதை முதல்வர் ஜோசப் விஜய் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும்.
லஞ்ச பணத்துடன் கையும் களவுமாக சிக்கும் அரசு அலுவலர்களின் புகைப்படத்தையும் வெளியிட வேண்டும். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் தமிழகம் முழுவதும் சத்தியம் தொலைக்காட்சியிடம் முன்வைக்கப்பட்டது. பொதுமக்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை குறித்து சத்தியம் தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை இயக்குனர் மகேஸ்வரி ஐபிஎஸ்ஸின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போது இவை அனைத்துமே லஞ்ச ஒழிப்புத்துறை கவனத்தில் உள்ளது, இது குறித்தான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலை அவர் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என்பது தினந்தோறும் நடக்கும் ஒரு நாடகம் போல் இல்லாமல் முழுமையான எக்ஸிகியூஷனுக்கு அதனுடைய செயலாக்கத்திற்கு வர வேண்டும் என்பதே தமிழக மக்களின் கோரிக்கையாக முதல்வர் ஜோசப் முன்வைக்கப்படுகிறது. நிகிதா.